ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தென்றலே மெல்ல பேசு கதையில் பிளான் பண்ணி இளமதி கலாமாவை ஃபோனை தண்ணியில் விழ வச்சிடுறாங்க. அதுக்கு நர்மதா சொல்கிறாங்க, சூப்பர் இளமதி, எப்படி இதை செஞ்ச, பரவாயில்லையேடி, நல்ல ஐடியா பண்ணி அவங்க ஃபோனை தண்ணில் பொட்டியடியே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, டேபிளை சுத்தம் பண்ணுற மாதிரி உக்காந்து நைஸாக பகட்டிக்குள்ளே நான் அந்த ஃபோனை தள்ளி விட்டேன். இப்போ ரஞ்சிதம் ஃபோனை எடுத்துக்கிட்டு போயிருக்கிறா, அவள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இந்த மினிஸ்டர் பையனுக்கு கால் பண்ணி உண்மையை வர வச்சிடணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ மினிஸ்டர் பையனை ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. இளமதி அங்கே போகும்போது, இங்கே பாரு நர்மதா, அவன் என்னை சுற்றி சுற்றி லவ் பண்ணான், அதனால் என்னை எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவான், அதனால் இந்த கோட்டு இந்த இது எல்லாம் போட்டுக்கிட்டு தான் போகிறேன்ட்டு கோட்டு போட்டுட்டு ஸ்கார்ஃப் எடுத்து தலையில் கட்டிக்கிட்டு கண்ணாடிலாம் போட்டுட்டு போகிறாங்க. அவன் அங்கே வரான். உடனே ஃபோன் பேசுகிறாங்க. ஃபோன் பேசி, என்னையா இது மினிஸ்டர் பையனா பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குரலை மாற்றி பேசுகிறாங்க. ஆமான்னு சொல்கிறாரு. என்ன, அசோக்கை நீ கொலை பண்ணியே, அந்த விஷயம் தெரிஞ்சு தான் நான் உனக்கு பேசுகிறேன் அப்படின்றாங்க. யார், எந்த அசோக்கு, அசோக்குன்னு யாருமே தெரியாதே அப்படின்றாரு அவர் மினிஸ்டர் பையன். அப்போ நீ தான் கொலை பண்ணன்னு சொல்லிட்டு பார்த்த இடத்துல நேரத்தை, துப்பாக்கி உன் கையில் இருந்தது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லவா அப்படின்றாங்க. உடனே, என்ன என்னை பிளாக்மெயில் பண்ணுறியா, நீ யார் அப்படின்னு திரும்பவும் கேட்குறாரு அவர். திரும்பவும் கேட்டதும் என்ன சொல்கிறாங்கன்னா, காஞ்சிபுரம் கலாம்மா தெரியுமா, அந்த கலாம்மாவே நீ தான் கொலை பண்ணன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க, எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. ஆனால் நீ என்னன்னா ஒத்துக்க மாட்டேன்ற. சரி, நான் இந்த இடத்துல ஒன்று சந்திக்கணும், என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துல சந்திக்கணும், நீ வா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் பையன் அந்த இடத்துக்கு வராரு. உடனே இளமதியும் மாறு வேஷத்தில் போகிறாங்க. மாறு வேஷத்தில் போய் வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ அவர்கிட்ட ஃபோனில் பேச உடனே நர்மதா என்ன தெரியுமா கேட்டாங்க இளமதி கிட்ட, ஏய் இளமதி, இப்போது நீ எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டேன், ஆனால் அவன்கிட்ட உன்னை அதை வச்சு எதனா ஒன்று பண்ணுவான், எவிடன்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, அவன் நம்மளை விடவே மாட்டான்டி அப்படின்றாங்க. கரெக்ட் தான் நர்மதா, நீ சொல்கிறது ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னிட்டு அவங்க பேக்கெட்டில், கோட் பேக்கெட்டில் ஃபோனில் ரெக்கார்ட் ஆப்ஷன் போட்டுட்டு வீடியோ போட்டு போய் உக்காந்து பேசுகிறாங்க. அப்போ மினிஸ்டர் பையனும் வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொலை பண்ணது நான் இல்லை, கலாமா தான். அவங்க நான் கொலை நான் அவன் என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு அந்த பழிக்காக ஒரு அடி அடிக்கலான்னு தான், அடித்து விட்டுடலான்னு தான் நான் அவனை கடத்திட்டு போனேன். ஆனால் அப்போ கலாமா தான் அவங்க கையில் இருக்கிற துப்பாக்கி ட்ரிகர் ஆகி அவனை சுட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. என்னது, கலாமா சுட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, கலாமா தான் அவனை சுட்டாங்க அப்படின்னு சொன்னதும் இளமதிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏய், நீ எவிடன்ஸ் ஏதோ வச்சிருக்கிறேன்னு சொன்ன, அதை கொடு அப்படின்ட்டு கேட்குறாரு. கேட்கும்போது அதுக்கப்புறம் இளமதியால் என்ன பண்ணணுன்னே தெரியல. ஆனால் வீடியோ ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ இதுக்கு மேலே இவங்கிட்ட தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நர்மதா மொபைலில் செல்ஃபோன் சத்தம் என்னன்னா இந்த போலீஸ் வேன் போல் செல்ஃபோன் சத்தம் வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு, டேய் உன் பின்னாடியே போலீஸை வர வச்சிட்டியாடா, உன்னை அப்புறமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இளமதி ஓடிடுறாங்க. அவனும் போலீஸ் வராங்கன்னதும் கார் எடுத்துக்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் கலாமாவுக்கு ஃபோன் பண்ணி, என்ன கலாமா, நீ தான் ஆகாஷை கொலை பண்ணியாமே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லையே, நான்லாம் அசோக்கை எதுவும் கொலை பண்ணலையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, உனக்கு ஒரு எவிடன்ஸ் அனுப்பிச்சி வைக்கவான்ட்டு இந்த மினிஸ்டர் பையன் கலாமா தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறாங்க இல்லையா, அந்த வீடியோவை கலாமாவுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு கலாமா ஷாக் ஆகுறாங்க. நாளைக்கு இளமதி பரமுக்கிட்ட இதை சொல்லுவாங்களா, எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்ற கதையை நாளையிலேருந்து பார்ப்போமா? அதுவரையும் காத்திருப்போம். நன்றி, பாய்.